வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு மிக உயர்ந்த விஷயத்தை சொல்கிறாரு. அது பயனுள்ள விஷயம் என்று எனக்கு பட்டதால் அது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா, நிறைய ஆட்கள் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த புத்தகம் எந்த வகையான சப்ஜெக்டை மையமாக வைத்து எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அந்த எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த புத்தகத்தை நம்ம படிச்சிடணும் அப்படின்னு நினச்சி அந்த புத்தகத்தை படித்து கொண்டு தாங்க மிகப்பெரிய அறிவாளி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை உண்டாக்கிக்கிட்டு எல்லா இடத்துலையும் உலாவிக்கிட்டு இருப்பாங்க. பல எழுத்தாளர்களுடைய படைப்புகள், பல எழுத்தாளர்கள் எழுதிய கதைகள், பல எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகள், பல கவிஞர்கள் எழுதிய கவிதைகள், பல மனிதர்கள் எழுதிய கட்டுரைகள், பலருடைய வாழ்க்கை வரலாறுகள், இந்த மாதிரி பல வகையான புத்தகங்களையும் படித்து கொண்டு தங்களுடைய மூளைகளில் அவற்றை அடக்கி வைத்து கொண்டு நடமாடிக்கொண்டிருப்பார்கள் அறிவாளிகள் என்ற போர்வையில். அப்படிப்பட்ட அறிவாளிகள் என்ற போர்வையில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுபவங்கள், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி ஏதாவது அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிப்பட்ட நேரடி அனுபவங்கள் எதுவுமே முக்கால்வாசி பேருக்கு இருக்காது. ஒன்லி புத்தக அறிவு மட்டும்தான் இருக்கும். இரவு நேரத்தில் 12 மணிக்கு அவங்கள தட்டி எழுப்பி ஏதாவது கேள்வி கேட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட தாங்கள் படித்த நூல்களிலிருந்து உடனே மனப்பாடம் பண்ண விஷயங்களை எல்லாம் அப்படியே ஒப்பிப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு 10 நிமிடம் அவங்ககிட்ட அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேள்வி கேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த சுய அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. அவங்க யார் கூட ஆளுக கூட பழகிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நேரடியான எந்த விதமான அனுபவங்களும் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. குடும்பத்தில் இருப்பவர்களை காப்பாற்றினோம் அப்படின்ற மாதிரி அனுபவங்கள் இருக்காது. தங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டி இப்படியெல்லாம் படிக்க வச்சு இப்படிப்பட்ட பல சிரமங்களை அனுபவித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான அனுபவங்கள்லாம் எதுவுமே இருக்காது. சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து சில பகுதியை கொடுத்து அவர்களை காப்பாற்றினோம், அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தினோம், அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் பல உன்னதமான செயல்களை நாம் செய்தோம். அழுது கொண்டிருந்த பலரை நாம் புன்னகைக்க வைத்தோம், கவலையில் மூழ்கியிருந்த பலரை நாம் சிரிக்க வைத்தோம், துயரத்தில் மூழ்கி கிடந்த பலரை நாம் சந்தோஷ கடலில் ஆழ்த்தி ஆனந்த பெருவெள்ளத்தில் மூழ்கச் செய்து அவர்களை உற்சாகத்துடன் இந்த உலகத்தில் நடைபோட வைத்தோம் அப்படின்ற மாதிரியான உண்மையான கதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் உங்களுடைய சுய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படியே அவங்க ஆடி போயிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் நமக்குன்னு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, நமக்குன்னு சுய அனுபவங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது, நம்ம யார் கூடயும் பழகுனது கிடையாது, யார் கூடயும் பேசுனது கிடையாது. நாம் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில், மனித நேய அடிப்படையில், கருணை உள்ளத்துடன், கனிவு மனத்துடன் யாருக்கும் எதுவுமே செய்ததில்லை. மற்றவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட காரியத்திலும் இதுவரை ஈடுபட்டதே இல்லை. நாம் ஒரு புத்தக புழுவாக இருந்திருக்கிறோம், புத்தகங்களை படித்திருக்கிறோம், பல மனிதர்களுடைய அறிவை படித்து வைத்து கொண்டு நாம் அறிவாளி என்ற போர்வையில் உலாவிக் கொண்டிருந்திருக்கிறோம். அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் இதை கூறுவதாக இருந்தால் ஆங்கிலத்தில் சீடோ இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு பொய்யான அறிவாளிகள், போலி அறிவாளிகள் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அப்படின்ற அந்த உணர்வே அவர்களுக்கு மற்றவர்கள் இவர்களை பற்றி கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் தங்களை பற்றிய உணர்வே அவர்களுக்கு உண்டாகும். இதுவரை மற்றவங்களுடைய அறிவை நம்மிடம் வைத்துக்கொண்டு நம்முடைய அறிவுன்னு நினச்சி நம்ம உலாவிக்கிட்டு இருந்தோம், மற்றவங்களுடைய கருத்துக்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், மற்றவங்க எழுதின விஷயங்களை நம்ம ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மையை தவிர நம்முடைய சொந்த அறிவை இதுவரை யாரிடமும் கூறியதும் இல்லை, வெளிப்படுத்தவும் இல்லை. காரணம் நமக்குன்னு சுய அறிவே சிறிது கூட இல்லை அப்படின்றதான் உண்மை. அப்படின்னு வரும்போது அவங்களுக்கே தங்களின் மீது மிகப்பெரிய வெறுப்பு உண்டாகிவிடும். ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட உணர்வு உண்டாவது அப்படின்னு வரும்போது அதை நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் சந்தோஷப்படுங்க.
உண்மையாகவே நீங்கள் சந்தோஷப்படணும். இப்போ தான் உங்களை பற்றி நீங்கள் நினச்சிருக்கீங்க. நீங்கள் யார் அப்படின்றதையே நீங்கள் இப்போ தான் உணர்ந்திருக்கீங்க. இதுவரை உங்களை அறிவாளி என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்ற நினைப்பை மனதில் வைத்துக்கொண்டு தானே நீங்கள் கம்பீரமாக இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஆற அமர உட்கார்ந்து சிந்திக்கும் போது தான் உங்களுக்கே தெரியுது, நாம் இதுவரை பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே மற்றவர்களுடைய கருத்துக்கள், மற்றவர்களுடைய அனுபவங்கள், நம்முடைய கருத்துக்கள் அல்ல, நம்முடைய அனுபவங்கள் அல்ல. இரவல் அனுபவங்கள், இரவல் அறிவு, இரவல் கருத்துக்கள் அப்படின்றதே உங்களுக்கே இப்போ தானே தெரியுது. இதில் உங்களுடைய அனுபவம் என்ன இருக்குது? அப்படிப்பட்ட அனுபவங்களே நீங்கள் இதுவரை பெறவே இல்லை என்றால் அது எந்த அளவிற்கு கவலைப்படக்கூடிய விஷயம், வருத்தப்படக்கூடிய விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவங்களே இல்லாத மனிதன், இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அப்போ நீங்கள் உண்மையான அறிவாளியாக மாறிவிட்டீர்கள். நவ் யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்கிறாரு. இனிமேலாவது இரவல் அறிவை வைத்துக்கொண்டு அறிவாளி என்று கம்பீரமாக மற்றவர்கள் உங்களை நினைக்க வேண்டும் என்று கனவுலகில் நடப்பதைப் போல நடந்து கொண்டு தெரியாமல் உங்களுடைய நேரடி அனுபவங்களை நிறைய பெற்று உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான அறிவு, அதுதான் உண்மையான நாலேஜ். ஓஷோ சொல்கிறது எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம், ஆழமாக சிந்திச்சு யோசிச்சு பாருங்கள். இனிமேலாவது சுய அனுபவங்களுடன் இந்த உலகத்தில் நடமாட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு, என்ற தீர்மானத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஓஷோ ஆசைப்படுவதைப் போலவே நானும் ஆசைப்படுகிறேன்.